அப்படினால் அதை நினைச்சு தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். பெரிய காரியம் தேவன் செய்யபடியாக அந்த நோக்கி பார்ப்போம். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். இயேசுவை பார்க்க வந்திருக்கிறோம், அவர் நினைச்சு துதிக்க வந்திருக்கிறோம், வேற யாரையும் பார்க்க வரல. உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஒரு சந்ததி வெட்கப்படாது, ஒரு சந்ததியின் சந்ததி வெட்கப்படவே படாது. அவர் உண்மையா பார்க்க வந்திருக்கும் சொன்னார், ஒருபோதும் வெட்கப்பட மாட்டார்.
ஆண்டவரே, நோக்கி பார்க்க வந்திருக்கிற எங்களை நீர் பார்ப்பதற்காக நன்றி. நீர் எங்களை காண்கிறீரப்பா. அன்றைக்கு ஆகாரை கண்டது போல இன்றைக்கு அதே தேவனை ஆராதிக்கிறபடினாலே எங்களை காண வந்திருக்கிறீங்க. எங்களை பார்க்க, எங்கள் பிரச்சனை எல்லாம் தீர்க்க வந்திருக்கிறீங்க ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். காரணம், எங்கள் கண்மலை அல்லவா. எங்கள் கண்மலை, நாங்கள் கண்மலையிலே கட்டப்பட்ட வீடு அல்லவா ராஜா. நாங்கள் தேவனுடைய குடும்பமாக இருக்க அழைக்கப்பட்ட மக்கள் அல்லவா கர்த்தாவே. ஆண்டவரே, எங்கள் கண்மலை, உரிமையோடு சொல்வோம், எங்கள் தேவன் எங்கள் கண்மலை. எங்கள் வீட்டின் தலையானவர் நீர்தான் ஐயா. எங்கள் வாழ்வின் முழுமையானவர் நீர்தான் ஐயா. எங்கள் வழியில் மெய்ப்பரானவர் நீர்தான் ஐயா. எங்கள் குடும்பத்துக்கு எஜமானவர் நீர்தான் ஐயா. எங்கள் பரிகாரி நீர்தானே. எங்கள் சகலமும் நீர்தானே. உரிமை பாராட்ட அழைக்கப்பட்டிருக்கிறோம். உரிமை கொடுத்திருப்பதற்காய் நன்றி ஆண்டவரே. உரிமையோடு சொல்வோம், எங்கள் கண்மலை, எங்கள் கண்மலை, எங்கள் கண்மலை. எதுவும் எங்களை மேற்கொள்ளவே முடியாது ஐயா. மேற்கொள்ள கடந்து வரும் ஐயா. ஒன்று மேலே மேற்கொள்ளாது கர்த்தாவே. வியாதி மேற்கொள்ளாது, வேதனை மேற்கொள்ளாது, வெட்கம் மேற்கொள்ளாது, துக்கம் மேற்கொள்ளாது. இயேசு என் கண்மலை, இயேசு என் கண்மலை. ஹல்லேலூயா. நன்றியோடு ஸ்துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம். சொல்லுங்க, எந்த கண்மலையானவரே,
ஆசீர்வாதங்களை உங்களை ஆராதிக்கிறோம் அப்பா. எங்கள் தூரத்தில் இருக்கிறவரை தேடவில்லை கர்த்தாவே, என் நடுவிலே உள்ளாவுகிறீர் ஐயா, எங்கள் நடுவிலே உள்ளாவிக் கொண்டிருக்கிறீர், எங்களை தொடுமுறையாக வந்திருக்கிறீங்க ராஜா. எங்களை தொட்டு எல்லா வித பிரச்சனையும் தீர்க்க வந்திருக்கிறீங்க, எங்களுடைய வியாபாரங்களை மாற்ற வந்திருக்கிறீங்க, எங்கள் வேதனைகளை ஆண்டவரை தூரமாக்க வந்திருக்கிறீங்க. நீங்கள் நோக்கத்தோடு வந்திருக்கிறீங்க. நாங்க எப்படி வந்தோமோ தெரியல, ஆனா பட் நீங்க நோக்கத்தோடு இங்க வந்திருக்கீங்க ராஜா. இங்க வந்ததே எனக்காக தான். சொல்லுங்க, இங்க வந்ததை என்ன பார்க்க தான் வந்தீங்க ஐயா. அன்றைக்கு நீ போன ஒவ்வொரு இடத்துல ஒரு நோக்கம் இருந்தது ஐயா, அது போல இன்றைக்கு என்னதான் பார்க்க வந்தீங்க. எனக்கு ஒரு நன்மையை கொடுக்க, என்னுடைய பிரச்சனையை தீர்க்க வந்திருக்கீங்க ராஜா. வேற யாரையும் பார்க்க வரல, என்ன பார்க்க வந்தேன்னு சொல்லுங்க. என்னதான் பார்க்க வந்தீங்கன்னு சொல்லுங்க, உண்மையா சொல்லுங்க. ஏதோ கூட்டத்தோடு வந்து ஆராதிப்பதல்ல, நான் பர்சனலா அவரோடு கூட ஒரு ஐக்கியத்தில் இருக்கிறேன், ஒரு பர்சனலான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எனக்குள்ள இருக்கிறது, ஒரு பர்சனல் ரிலேஷன் அவர்களுக்குள்ளாக. எல்லாரை விட யாக்கோபு எப்படி எல்லாவற்றையும் ஒதுக்கினான், எல்லாவற்றையும் அவன் எல்லாவற்றையும் அவன் விலக்கி தேவனோடு சஞ்சரித்தது போல நாம் கூட எல்லாவற்றையும், நம்முடைய பாவங்கள், நம்முடைய துக்கங்கள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய உறவு எல்லாவற்றையும் ஒதுக்கி தேவனோடு கூட நெருங்குவோமா? எனக்கு யாரும் இல்லப்பா, எனக்கு யாரும் இல்லை. சொல்லுங்க, எனக்கு ஒருவரும் கிடையாதுப்பா, முழுசா நீங்க தான் ஐயா. எனக்கு யாரும் கிடையாது, எனக்கு யாரும் கிடையாது. காண்பதெல்லாம் கடந்து போயிடும், தொடுவதெல்லாம் தொலைந்து போயிடும் ஐயா. நிலையானவர் நீர் ஒருவர் தான் ஐயா. சொல்லுங்க, ஓப்பனாக அறிக்கையிடுங்க. தேவ சமூகத்தில் வைக்கப்படவே கூடாது. தேவ சமூகத்தில் வந்து வைக்கப்பட்டோம் என்று சொன்னால் ஒரு நாள் நான் வைக்கப்பட்டது. ஓப்பனா பேசும், கத்தர்கிட்ட உள்ளத்தை ஊற்றுங்க. அண்ணாவுக்கு இதயத்தை ஊற்றுங்க போல உங்க உள்ளத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் சொல்லுங்க. அவர் இங்க வருகிறார். எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. உண்மையா பாடுனீங்கன்னா அற்புதம் நடக்கும். முழுசா மனம் திறந்து உண்மையை ஒப்பு கொடுத்து பாடப்படிச்சுன்னா ஒரு அதிசயத்தை காணப்படும் சொல்லிருக்கிறார். எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும். சொல்லுங்க, சொல்லுங்க, எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா.
ஐயா பாடியது ஒரு பாடல் அல்ல ஆண்டவரே, என் உள்ளத்துடைய ஏக்கம் அப்பா, என் உள்ளத்துடைய ஆண்டவரே தாகத்தை நான் ஆண்டவரே சந்திரன் ஊத்திட்ட ஆண்டவரே. நீங்க பார்த்தீங்க இல்லையா, இந்த முகத்தை மாத்திரம் இல்லை, மனசை பார்த்தீங்களே. நன்றி அப்பா, நன்றி. நன்றியோடு துதிக்கிறேன் ஐயா. எங்களுடைய இதயத்தை நிரப்புவதற்காய் நன்றி. சங்கீதக்காரன் சொல்வது போல என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. உங்களுடைய பிரசன்னத்தை அனுபவிக்கவே அழைத்தீரா. தெய்வ பிரசன்னம் எந்த இடம்தான் உடைய சமூகம் கர்த்தாவே, அதற்காய் நன்றி செலுத்து நடத்துங்க. தேவத்தினங்களை ஆசீர்வதிக்கிறார். இந்த விடையில கூட கர்த்தாவே நாங்கள் ஆண்டவர் ஒரு மனதோடு கூட சுடைய ஆண்டவரே மகன் பர்த்டேக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தாயின் கருவிலை உருவாகும் முன்னே பிள்ளை நீங்க தெரிந்து கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே நீர் என்னவெல்லாம் மகனை குறித்து நினைத்திருக்கிறோம் அத்தனை நன்மையும் ஆண்டவரை நடத்துவதற்காக நன்றி. அந்த மகனுக்காக நாம் தேவனை ஸ்தோத்திரிப்போமா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மகனை மென்மேலும் ஆசீர்வதிக்கும்படியே தேவனை ஸ்தோத்திரிப்போமா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தாயுடைய ஜெபம் வீணாகாதபடிக்கு ஜெபத்தை கேட்ட தேவனை ஸ்தோத்திரிப்போமா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மேன்மையான காரிய தேவன் செய்வதற்கு ஸ்தோத்திரம் செய்வோமா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஐயா. மகனை ஆசீர்வதிக்க தகப்பனே. ஆண்டவரே சுடிய விசுவாசம் பெரிதப்பா. ஆண்டவரே உடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டையா. ஆண்டவரே பெரிய மகனுக்கு அற்புதம் செய்தி, அதே போல இளைய மகனுக்கு அற்புதம் செய்யும்படியாக நீ சித்தம் வைத்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே உடைய ஆண்டவரே சகோதரருக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவரை சந்திப்பதற்காக நீ ஆண்டவரே நேரத்தை விநியோகிப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த வேளையில கூட நம்ம அர்ஷமுடைய பிள்ளைக்காக நம்ம ஜெபிக்க போறோம். கொஞ்சம் உடம்பு முடியாம இருக்கு, அதனால தான் அட்டன் பண்ணாம போயிட்டு இருக்காப்புல. அந்த பிள்ளைக்கு சுகத்தை கொடுக்கும்படியாக விசேஷமாக தேவ சபையிலே இன்றைக்கு தேவன் எடுத்து பயன்படுத்தி கொண்டு வருகிறார் அந்த பிள்ளை மகனை. ஆனால் பல தடைகள் வருகிறது. தடையெல்லாம் கதை நீக்கும்படியாக இந்த வேளையில பிள்ளைக்காக பாரப்பட்டு நாம் ஜெபிப்போமா. நாம் யாவரை தேவ நோக்கி பார்ப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையில கூட ஆண்டவரே உங்களுடைய மகன் ஆண்டவரே உங்களுடைய பணியை செய்யும்படியாக அடியனுக்கு ஒரு தூளாய் ஆண்டவரே அப்பா ஒரு தோளாய் இந்த ஆண்டவரே இன்றைக்கு பயன்படுத்தி கொண்டு வருகிறாரா. அந்த பிள்ளையுடைய மகன் ஆண்டவரே குழந்தை நீர் ஆண்டவரே பாதுகாக்கும்படியாக என்னுடைய வல்லமை இறங்கட்ட ஐயா. நாங்கள் சபையாக ஆண்டவரே ஜெபிக்கிறோம் ஐயா. சபையாக ஜெபிக்கிறோம் ஐயா. அன்றைக்கு சபையாக பெருதற்காய் ஜெபித்த போது ஐயா கதவுகள் திறக்கப்படுவது போல இந்த வேளையில் சபையாக ஜெபிக்கின்ற போது பலவீனங்கள் பிள்ளை விட்டு விலகுவதாக, பலவீனங்கள் பிள்ளை விட்டு விலகுவதாக, பலவீனங்கள் பிள்ளை விட்டு விலக்குவதாக ராஜா. தேவனுக்கென்று வயலாக்கமாய் வாழும் போது ஐயா நீதிமானுக்கு அநேக துன்பங்கள் வரும். ஆனாலும் கர்த்தர் எல்லாவற்றையும் விடுவிக்க வல்லவர்கள் பார்க்கிறோம் அல்லவா. இறைவனுக்காய் நன்றி, சுகத்தை கொடுப்பதற்காய் நன்றி, சுகத்தை கொடுப்பதற்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அதோடு மாத்திரமல்ல சுடைய அம்மாவுக்காய் வருகிறோம். உங்களுக்கு பரிபூர்ணமான சுகத்தை கொடுத்து எழும்ப செய்வீராக. ஆண்டவரே தேவனுக்குள்ளாக இன்னும் கனி கொடுக்கும்படியாக தேவ கிருபை அவர்களை நேசித்தபடினால் ஸ்தோத்திரம் ஐயா. நீ நேசித்த ஆண்டவரை உருவாக்குவதற்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அவருடைய மாசுதியும் ஐயா அதிலே 3 நவநப்பு கொடுக்கிற ஐயா. ஆண்டவரே இந்த பிறந்தநாளை காணுகிற மகனுக்காக, தலைவிடப்பட்ட அந்த குழந்தைக்காக, ஆண்டவரே தாயருக்காக ஜெபித்தோம் ஆண்டவரே. ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.